இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய விசையும், அழுத்தமும் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் லெசன் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தியரி ஓரியன்டடா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது விசைனா என்ன? அழுத்தம்னா என்ன? அப்படின்ற மாரி என்ன என்ன அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கிற மாரி தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துச்சு அப்படின்னா, நானே சொல்லிர்றேன் இங்க. சரிங்களா? இப்போ ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியும். இப்போ ஒரு பந்து எடுத்துக்குவோம். பந்த வந்து உதைச்சா தான் அந்த பந்து நகரும். ஓகேங்களா? பந்து நார்மலா இருந்துச்சுன்னா அது ஓய்வு நிலையில இருக்கு. அத உதைச்சோம் அப்படின்னா, அது நகர்ந்து போகும். அப்ப அது இயக்க நிலைக்கு மாறுது. அப்ப அந்த காரணமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விசை தான். அந்த ஒரு பொருள இழுக்குறோம் அப்படி இல்லன்னா தள்ளுறோம் அப்படின்ற செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசை. பந்த தள்ளுறது, இழுக்கிறது அந்த செயல தான் என்ன சொல்றோம் அப்படின்னா விசை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த விசையினால தான் அழுத்தம் அப்படின்றது உருவாகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பில் செயல்படும் விசை என்ன பண்ணும்? அழுத்தத்த வந்து உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம ஆணி வந்து சுவத்துல அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தத்த வந்து உண்டாக்குது. அதனால தான் அந்த ஆணி வந்து உள்ள போகுது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, திரவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அழுத்தத்த வந்து செலுத்தும். திரவங்களோட அந்த அழுத்தத்தினால தான் இந்த நீரியல் தூக்கி, நீரியல் வேகத்தடை, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்வியல் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்ன வரையும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, விசை. விசை அப்படின்னு எடுத்தோம்னா, கதவு திறக்கிறது, கால்பந்த உதைக்கிறது, கேரம் விளையாட்டு நாணயங்கள சுண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நகர்த்துறதுக்கு ஒரு புற காரணி வந்து தேவைப்படுது. அந்த புற காரணிய தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் இயக்கத்தில் உள்ள பொருள வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு போறதோ, இல்ல ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய பொருள இயக்கத்துக்கு கொண்டு போறதோ, இல்ல ஒரு சிலரோட பொருளோட உருவத்த மாத்தக்கூடியதோ, வடிவத்த மாத்தக்கூடியதோ, இதெல்லாம் எதால முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசையால தான் முடியும். சரிங்களா? ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளோட இயக்க நிலைய, அப்படின்னா இயங்கும் பொருளின் திசையை, அப்படின்னா பொருளின் வடிவத்தை மாற்றக்கூடிய ஒரு புறக்காரணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, விசைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விசைக்கு எண் மதிப்பும் திசையும் இருக்குப்பா. அதனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெக்டார் அளவு. இல்ல இதோட எஸ்ஐ அலகு நியூட்டன்னு சொல்லுவாங்க. எண்ணுன்னு சொல்லுவாங்க. நியூட்டன். சரிங்களா? விசை அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த விசையோட எஸ்ஐ அலகு நோட் பண்ணிக்கணும்ப்பா. நியூட்டன். இதுவுமே கேட்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரிக்கெட் வந்து நம்ம இப்ப ஒரு 4 அடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கம்மியான விசை குடுத்தா போதும். அதே இது ஒரு பால் நம்ம 6 அடிக்கிறோம் அப்படின்னா, அதிகமான விசை குடுக்கணும். ஒரு பால் நம்ம சிங்கிள் தட்டுறோம் அப்படின்னா, அது நம்ம கம்மியான விசை குடுத்தாலே போதும். அதான் சொல்லுவாங்க. ஆ ஒரு பந்தின் மீது அதிக விசையை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா, அந்த பொருளின் மீது செயல்படுத்தும் விசையின் அளவை பொறுத்து அதன் விளைவும் இருக்கும். நீங்க ஃபாஸ்ட்டா அடிச்சீங்கன்னா, ஃபாஸ்ட்டா போகும் பாலு. விசை அதிகமா குடுக்கணும். பால் வேகமா போகும். அப்படின்னு சொல்றாங்க. விசைய பொறுத்து இயக்கம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? இப்ப பலூன் எடுத்துக்குவோம். இப்ப இந்த பலூன்ல ஒரே ஒரு ஊசிய வச்சு இந்த பலூன்ல டப்புன்னு குத்துனீங்கன்னா உடைஞ்சு போயிடும். சரிங்களா? ஆனா, நெறைய ஊசிய வச்சு குத்துறோம் அப்படின்னா, அது வெடிக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தம் தான். ஓகேங்களா? இப்ப ஒரு ஊசி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன பரப்புல அதிகமான அழுத்தத்த வந்து ஏற்படுத்தும். அதனால பலூன் வந்து உடைஞ்சு போயிடும். ஆனா, நெறைய ஊசிகள் வந்து குறைவான அழுத்தத்த வந்து ஏற்படுத்தும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதிக பரப்புல வந்து நடக்கும் அந்த விசை அப்படின்றது. ஸோ, அதனால அந்த பலூன் வெடிக்காது. ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அழுத்தம் தான். விசையின் விளைவானது எண் மதிப்பையும், அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல விசை அப்படின்றது என்னது? அதோட எண் மதிப்பையும், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டா விசை செயல்படுது அப்படின்றதையும், அது செயல்படக்கூடிய பரப்பையும் பொறுத்தது. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசைன்னு சொல்லுவாங்க. இது நியூட்டன் அப்படின்ற அலகால அளவிடப்படுகிறது. நியூட்டன்னா எண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்ல எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உந்து விசை. எந்த ஒரு பொருளின் புறப்பரப்புக்கும் செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை உந்து விசை. அடுத்து அழுத்தம்னா என்னன்னு இங்க தியரியா குடுத்திருப்பாங்க. அத நோட் பண்ணிக்கணும். அழுத்தம்னா ஒரு பொருளின் 1 சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை இல்லன்னா உந்து விசை அழுத்தம்னு சொல்லுவாங்க. அழுத்தம்னா உந்து விசை டிவைடட் பை பரப்பு. அதாவது ஒரு ஏரியால ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சுன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர்ன்னு சொல்லுவோம். அழுத்தம். அப்ப அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். இல்ல பாஸ்கலு, ஒரு பாஸ்கல்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் இதோட அலகு. ஏரியால தானே செயல்படுது. ஏரியாவோட எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர்டு. இத N M - 2ன்னு எழுதலாம். அதான் இங்க எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இது புரியுதா? விசையால் செலுத்தப்படும் அழுத்தம், விசையின் எண்மதிப்பையும், அது செயல்படும் தொடுபரப்பையும் சார்ந்து இருக்கும். இதான் இப்ப நம்ம பார்த்தது தான். விசையால் செலுத்தக்கூடிய அழுத்தம் அப்படின்றது, விசையோட எண்மதிப்பையும், அது செயல்படும் தொடுபரப்பையும் சார்ந்து இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளின் மீது நம்ம வந்து அழுத்தத்த அதிகரிக்கணும் அப்படின்னா, அதன் மீது செயல்படக்கூடிய அந்த உந்து விசைய வந்து அதிகரிக்கணும்.
சரிங்களா? அதே இது பரப்பை குறைக்கணும். செயல்படக்கூடிய அந்த பரப்பை குறைச்சோம் அப்படின்னா, அது அழுத்தம் அதிகரிக்கும். மிக சிறிய பரப்பின் மீது அழுத்தத்தை செலுத்தி அதிக விளைவை ஏற்படுத்த முடியும். இப்ப கோடாரி, ஆணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூர்மையா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். கூர்மையா இருந்தா தான் அதிகமான அழுத்தத்த அதால ஏற்படுத்த முடியும். கோடாரி, கத்தி, ஊசி, துப்பாக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூர்மையா தான் இருக்கும். அப்ப கூர்மையா இருந்துச்சுன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், இப்ப இந்த ஆணி மேலலாம் ஓடுவாங்க. நெறைய ஆணி இருந்துச்சுன்னா, அது மேல ஓட முடியும். ஒரு ஆணி மேல ஓட முடியுமா? கால்ல இறங்கிரும். காரணம் குறைவான பரப்புல அது படுது. அதனால அதிக அழுத்தம் செயல்படும். அதிகமான பரப்புல பட்டுச்சுன்னா, கம்மியான அழுத்தம் செயல்படும். அதான் கான்செப்ட். இப்ப எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. அழுத்தத்த நம்ம குறைக்கணும் அப்படின்னா, சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும், கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள கொண்டிருக்கும். இப்ப லாரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8லேருந்து 10 டயர் வரையும் இருக்கும். சில இதில 12 டயர் வரையுமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த லாரிலாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்ப ரோடு கூட போகும்போது அதிகமான ரோடு கூட டச் இருந்துச்சு அப்படின்னா, அழுத்தம் கம்மியாகும். அந்த கான்செப்ட் தான். அப்புறம் நம்ம அந்த ஸ்கூல் பேகு, ஷோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டையா இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அகலமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பட்டைகள்லாம் அழுத்தத்த கம்மி பண்றதுக்காக தான். தோலின் மீது செலுத்தக்கூடிய அந்த அழுத்தத்த கம்மி பண்றதுக்கும், தொடுபரப்பு அதிகரிக்கிறதுக்காகவும் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டையா இருக்கும். அடுத்து மணல்ல நடக்கிறது வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா, ஒட்டகங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டகம் வந்து அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கிறது. அதனால அழுத்தம் குறைந்த அழுத்தத்தினால மணல்ல வந்து ஒட்டகம் வந்து ஈஸியா நடக்குது. சரியா? அப்புறம் காற்றினால் செலுத்தப்படும் அழுத்தம். இப்ப நம்ம காற்றும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அழுத்தத்த வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அந்த அழுத்தத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, காற்றினால் செலுத்தப்படும் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப புவிப்பரப்பில் உள்ள அனைத்து பொருளும் இந்த வளிமண்டலம் காரணமாக உந்து விசை அல்லது விசையை வந்து உணருது. காத்து வேகமா அடிச்சுச்சுன்னா, சட்டையெல்லாம் பறந்து போயிடும். காய போட்டிருக்க சட்டையெல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு ஃபோர்ஸ் தானே. காத்து அடிச்சா ஃபோர்ஸ் தானே வருது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காற்றழுத்தத்தை எப்படி அளக்கலாம் அப்படின்னா, பாதரச உயரம், அதாவது கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர் அப்படின்ற மாரி வச்சுக்கிட்டு, திரவ தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் பொழுது அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம். அதாவது 1 ஏடிஎம்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு வளிமண்டல அழுத்தம். சரிங்களா? இத வச்சு தான் வந்து கண்டுபிடிப்போம். இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, டாரிசெல்லி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பாதரசமானிய டாரிசெல்லி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. இதுதான் கொஸ்டின். யார் கண்டுபிடிச்சதுன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த இடம். உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்வது கடினம். ஏன்னா, உயரமான இடங்கள்ல வளிமண்டல அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும். அதனால பொருளோட கொதிநிலை கம்மியா இருக்கும். இதனால 80°C வெப்பநிலையில நீர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சுரும். இந்த வெப்பநிலையில உருவாகக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் பொருளை வந்து சமைப்பதற்கு போதுமானதா இருக்காது. அதனால உயரமான இடங்கள்ல சமையல் செய்றது கஷ்டம். ஏன்னா, அழுத்தம் கம்மியா இருக்கும். அந்த இடத்துல பிரஷர் கம்மியா இருக்கும். அதனால கொதிநிலையும் கம்மியா இருக்கும். ஸோ அதனால சமையல் செய்ய முடியாது. சரிங்களா? அடுத்து ஒரு ஏடிஎம், அதாவது ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.01 10⁵ நியூட்டன் மீட்டர் -2. சரிங்களா? ப்ரெஷருக்கு. அப்போ எஸ்ஐ அலகு முறையில் ஒரு ஏடிஎம்னா 1,00,000 பாஸ்கல். சிம்பிளா 1,00,000 பாஸ்கல்னு சொல்லலாம். இதில் அக்யூரேட்டா வேணும் அப்படின்னா 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் -2. இது தோராயமா 1,00,000ன்றது. இது அக்யூரேட்டா. சரிங்களா? வளிமண்டல அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் -2 நியூட்டன் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்படின்னா பாஸ்கல்னு சொல்லலாம். வளிமண்டல அழுத்தத்துக்கு எஸ்ஐ அலகு அழுத்தம்னாலே பாஸ்கல் தான். அடுத்து திரவங்கள் மீது அழுத்தம். மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கி விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இந்த மேல்நோக்கி விசை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிதப்பு விசைன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வுக்கு மிதத்தல்னு பேர். இது வந்து எஸ்ஐ 2023 கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா மிதப்பு விசை என்ன நடந்திருக்குன்னா, அந்த நிகழ்வுக்கு மிதத்தல்னு பேர். ஓகேங்களா? இந்த விசையை திரவங்கள் மட்டுமே செலுத்துவது கிடையாது, வாயுக்களும் செலுத்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்ப்போம். ஒரு பொருள் மிதக்கிறத இல்லை அப்படின்னா மூழ்கிறத அந்த மேல்நோக்கி விசை தான் தீர்மானிக்கும். அதாவது ஒரு பொருளோட எடை மேல்நோக்கி விசை எடையை விட குறைவாக இருந்துச்சுன்னா தான் அந்த பொருள் மிதக்கும். அப்படிலாம் மூழ்கிடும். மேல்நோக்கி விசையை விட கம்மியாக இருக்கணும் அந்த பொருளோட வெயிட். அப்படி இருந்துச்சுன்னா அது மிதக்கும். அப்படின்னா மூழ்கிடும். அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம். இந்த திரவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை செலுத்தும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மேலேருந்து நம்ம தண்ணியை ஊற்றுனோம்னா அந்த கீழே உள்ள மண்ணை அரிச்சிட்டு போகுதா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, திரவங்களும் ஒரு வகையான அழுத்தத்தை வந்து செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அழுத்தம் அப்படின்றது ஆழத்தை சார்ந்து இருக்கும். ஆழம் அதிகமாக இருந்துச்சுன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவோம். இந்த பாட்டிலில் இங்கே போடுற ஹோலுக்கும் இங்கே போடுற ஹோலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஆழம் அதிகமாக இருக்குது. அதனால இங்கே ஃபோர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது.
இங்கே ஆழம் கம்மியாக இருக்குது, அதனால ஃபோர்ஸு பக்கத்துலேயே விழுகுது, ஃபோர்ஸ் கம்மியாகுது. ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும். புரியுதா? ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரே இடத்துல போட்டோம்னா, இங்கே போட்டனாலும் சரி, இங்கே போட்டனாலும் சரி, ஒரே விசையாக தான் இருக்கும். ஒரு திரவங்கள் குறிப்பிட்ட ஆழத்தில் அனைத்து திசைகளிலையும் சமமான அழுத்தத்தை செயல்படுத்துகின்றன. ஒரே திசையில் சமமான அழுத்தம் தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா திசையிலையுமே. இப்போ நான் அந்த இடத்துல மேலே இங்கே ஒரு ஓட்டை போட்டு இங்கே ஒரு ஓட்டை போட்டேன்னா 2 இடத்துலையுமே ஃபோர்ஸ் சேமாக தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இப்போ அணைக்கட்டுகளின் மேல்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் தான். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்களே, ஏன்னா அடியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாக கட்டியிருப்பாங்க. அடுத்து, ஆழ்கடல் நீச்சல் வீரரின் கடலுக்குள் செல்லும்போது சிறப்பு உடைகளை அணிவது ஏன் அப்படின்னா, இதுக்கும் காரணம் அழுத்தம் தான். சரிங்களா? இப்போ இந்த அழுத்தம் யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா பாஸ்கல். இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலை வச்சே பாஸ்கல் விதி முடிச்சிடலாம். சரிங்களா? துளைகளின் வழியாக ஒரே அளவு நீர் அனைத்து திசைகளிலும் வெளியேறுவதை பாருங்க. இப்போ வந்து இந்த துளைகள் வழியாகவே பால்லேருந்து தண்ணி வெளியே போகுது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, திரவத்தோட ஒரு புள்ளியில் செயல்படுத்தக்கூடிய அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவுவதே இதற்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சது தான் பாஸ்கல். பிளேஸ் பாஸ்கல் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் சொல்றக்கூடிய அந்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அந்த திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்றத பாஸ்கல் விதி சொல்றாரு. இப்போ பாஸ்கல் விதியோட பயன்கள் என்ன இது கேட்பாங்க எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 கொஸ்டின் கூட 2022 நினைக்கிறேன். 2022 குரூப் 4 கொஸ்டின் கூட பாஸ்கல் விதி அப்படியே கேட்டாங்க. வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதி அடிப்படையில் இயங்கக்கூடிய அந்த நீரியல் உயர்த்திகள், வாகனங்கள் உள்ள அந்த வேகத்தடை ஸ்பீடு பிரேக்கு பாஸ்கல் விதியின்படி இயங்குது. பஞ்சு அப்படின்னா ஆடைகள் மிக குறைவான இடத்தை அழைத்துக் கொள்ளும் வகையில் அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு நீரியல் அழுத்தி இதுவுமே பயன்படுது. இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் பரப்பு இழுவிசை. ஓகேங்களா? பரப்பு இழுவிசையை பொறுத்தளவு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பரப்பு இழுவிசை அப்படின்றது திரவங்களோட ஒரு பண்பு. திரவ மூலக்கூறுகள் தங்களால் இயன்ற அளவு மீச்சிறு புறப்பரப்பை கொண்டு இருக்கும்படி அவற்றின் மீது ஒரு விசை செயல்படுகிறது. அந்த விசையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஓரலகு நீளத்துக்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை பரப்பு இழுவிசை. இதோட அலகு நியூட்டன் மீட்டர் -1. இதை மட்டும் நோட் பண்ணால் போகிறோம். அப்புறம் பரப்பு இழுவிசையோட பயன்கள் கேட்பாங்க. மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. இது ஒன்று. ரெண்டாவது, தாவரங்கள் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் மேலே செல்கிறது. இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் சைலம் எனப்படும் மிக நுண்ணிய குழாய்கள் காணப்படுகின்றன. தாவரங்கள் வேர்கள் மூலம் உறிஞ்சப்படும் நீர் மூலக்கூறுகள் சைலம் மூலமாக மேலே போகும். இதுக்கு காரணம் நீரோட பரப்பு இழுவிசை. அப்புறம் கடுமையான புயல் காற்றின் போது நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள் சேதமடைகின்றன. தூள் அல்லது எண்ணெயை நீரில் பரப்புவதன் மூலம் அதன் தாக்கத்தை மாலுமிகள் குறைக்கின்றனர். இதுக்கும் காரணம் பரப்பு இழுவிசை தான். நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் சிலந்தி அந்த நீர் பரப்பின் மீது எளிதாக நகர்ந்து செல்கிறது. நீர் சிலந்தி என்ன பண்ணணும்னா நீரில் நீந்தி போகும்ல, அது காரணமே பரப்பு இழுவிசை தான். அதுக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். பாகியல் விசை அப்படின்னா பாகுநிலை. பாகியல் விசை அப்படின்னா பாகு நிலை. ஏங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிரீஸை ஊற்றி விட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். எண்ணெயை ஊற்றினோன்னா அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகும். தண்ணியை ஊற்றினோன்னா சல்லுன்னு போகும்ல, இதுக்கு காரணம் பாகியல் விசை. சரியா? இப்போ ஒவ்வொரு திரவமும் ஒவ்வொரு வேகத்தில் வந்து நகரும். நீரானது மற்ற திரவங்களை காட்டிலும் வேகமாக நகரக்கூடியது. இது நோட் பண்ணிக்கணும். நீர் மற்ற திரவங்களை காட்டிலும் வேகமாக நகரக்கூடியது. தேங்காய் எண்ணெய் மிதமாக போகும், நெய் மெதுவாக போகும், கிரீஸ் அதை விட ரொம்ப ஸ்லோவாக போகும். திரவங்கள் இயங்கும்போது அவற்றின் திரவ அடுக்குகளுக்கு இடையே அவற்றிற்கு இணையாக ஒரு உராய்வு விசை செயல்படுகிறது. இந்த உராய்வு விசை திரவங்கள் இயங்கும்போது அந்த இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் இந்த உராய்வு விசை. சரியா? இந்த உராய்வு விசையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாகியல் விசைன்னு சொல்லுவாங்க. ஒரு திரவம் பாயும் போது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையே பாகியல் விசை. இந்த பண்பு பாகுநிலைன்னு சொல்லுவாங்க. சிஜிஎஸ் அலைகளை பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ அலைகளை இதை ஜஸ்ட் நோட் பண்ணிங்க, அதை கேட்க மாட்டாங்க. கேஜி M-1 S-1 NS M-2 அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐ அலகு முறையில் சிஜிஎஸ் நோட் பண்ணி சிஜிஎஸ் கேட்பாங்க. சிஜிஎஸ்ல பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த உராய்வு. நம்ம தரையின் மீது நடக்கும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உராய்வு தான் காரணம். அப்புறம் ஈரமான தளங்களின் மீது நடக்கும்போது கீழே விழ வாய்ப்பு அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா,
நமக்கு தரைக்கான அந்த உராய்வு வந்து இந்த தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மி பண்ணி விட்ரும். அதனால நம்ம ஈரமான நடக்கும்போது நம்ம வழுக்கி விழுந்துருவோம். இது நம்ம நடக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உராய்வு விசை அப்படின்றது தான் காரணமாக இருக்கும். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே டச் ஆனுச்சுன்னா உராய்வு உருவாகும். சரிங்களா? இப்போ நம்ம கார் ஓட்டும்போது டயருக்கும் ரோட்டுக்கும் இடையில உராய்வு விசை உருவாகும். ஈரமான தளத்தின் மீது நடக்கும்போது இந்த உராய்வு விசை குறைவாக இருக்கும். அதனால நம்ம கீழே விழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒன்றையொன்று தொடும்போது பொருள்கள் மற்றொன்றை சார்ந்து இயங்கும். அதனால வந்து பார்த்தோம்னா இயங்கும் அப்படின்னா இயங்க முயற்சிக்கும். இதுக்கு இடையில வந்து உராய்வு அப்படின்னா உராய்வு விசை அப்படின்றது உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உராய்வு விசையோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கத்தை எதிர்க்கக்கூடியதான் உராய்வு விசை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயக்கத்தை எதிர்க்கக்கூடியது உராய்வு விசை. அப்போ ஒழுங்கற்ற வடிவியல் பரப்பின் காரணமாக இந்த உராய்வு விசை உருவாகுது. எப்படி உராய்வு உருவாகுதுன்னா ஒழுங்கற்ற வடிவியல் பரப்பு இதான் காரணமாக இருக்குது. உராய்வு வந்து இயக்கத்தை எதிர்க்குது, உராய்வு தேய்மானத்துக்கு காரணமாக இருக்குது, இன்னொன்று வெப்பத்தை உருவாக்கும். உராய்வோட வகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிலை உராய்வு, இயக்க உராய்வு. நிலை உராய்வை பொறுத்த ஓய்வில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது செயல்படக்கூடியது. இப்போ புவியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஓய்வு நிலையில் வந்து நிலையாக இருக்கும். அதனால் நிலை உராய்வுன்னு சொல்லுவோம். அப்புறம் இயக்க உராய்வு. பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு. இயக்க உராய்வை நழுவு உராய்வுனும் உருளும் உராய்வுன்னு 2 இடைவா பிரிக்கலாம். சரியா? ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மீது நழுவும் போது 2 பொருள்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு நழுவு உராய்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பின் உருளும் போது அந்த 2 பொருட்களுக்கு மேற்பரப்புகளிடையே உருவாகும் உராய்வு உருளு உராய்வுன்னு சொல்லுவாங்க. இதில் எது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும் உருளும் உராய்வு அப்படின்றது. 2 பொருளை வச்சு தேய்க்கிறதுக்கும் 2 பொருளை வந்து உருட்டிக்கிட்டே போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரோட்டில் டயரை நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே போனீங்கன்னா ஸ்கிட் அடிச்சுட்டே போனீங்கன்னா ஆகும் அதிகமாக தேய்மானம் ஏற்படும். அதே இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டே போனீங்கன்னா தேய்மானம் ஏற்படும், ஆனால் கம்மியாக ஏற்படும். அதான் சொல்கிறாங்க. இப்போ உருளும் உராய்வுனா நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே போகிறது, நழுவு உராய்னா வச்சு தேய்ச்சிட்டே போகிறது. அதான் சொல்கிறாங்க. சரியா? இப்போ வாகனங்கள் தள்ளுவண்டிகள் எல்லாம் சக்கரங்கள் அமைஞ்சிருக்கு காரணமே உருளு உராய்வை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். உராய்வை பாதிக்கக்கூடிய காரணிகள். பரப்போட தன்மை. பரப்பு சொரசொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா பொருளை நகர்த்துறது கடினம். ரைட்டா? அதே வளவளன்னு இருந்துச்சுன்னா சல்லுன்னு தள்ளி விட்டா சல்லுன்னு போயிடும். அப்போ வளவளப்பான பொருளின் மீது அதை வந்து எளிதாக நகர்த்த முடியும். ஏன்னா பரப்பை பொறுத்து உராய்வு வேறுபடுது. அடுத்து பொருளோட எடை. இப்போ எடை அதிகமாச்சுன்னா நம்மளால் தள்ள முடியாதுப்பா. எடை கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக தள்ள முடியும். அதான் சொல்கிறாங்க. இதனால் மிதிவண்டியும் சக்கரத்துக்கு சாலைக்கும் இடையே உராய்வு அதிகரிக்கும். எப்போனா பளு ஏற்பட்டோன்னே வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் சைக்கிளை தள்ள முடியாது. அப்போ உராய்வு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடு பரப்பை பொறுத்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட எடை உள்ள போது உராய்வானது ஒன்றையொன்று தொடும் இரு பரப்புகளையும் பரப்பை இப்போ நம்மளால் சைக்கிளை வேகமாக தள்ள முடியும். ரோடு ரோலரை தள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படின்னா அந்த ரோலோட சக்கரம் நம்ம சாலையோட அதிகமான பரப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த தொடு பரப்பை பொறுத்தும் உராய்வு அப்படின்னு செயல்படுது. தொடுபரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உராய்வு அதிகமாக இருக்கும், தொடுபரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உராய்வு கம்மியாக இருக்கும். உராய்வோட நன்மைகள். எந்த ஒரு பொருளையும் நம்மளால் உராய்வுனால தான் பிரிக்க முடியும். உராய்வோட காரணமாக தான் நம்மளால் சாலையில் நடக்க முடியும். காலனி மற்றும் தரையில் இடையிலான உராய்வு விசை கீழே விழாமல் நம்மள பார்த்துக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உராய்வின் காரணமாக பேனா மூலம் நம்மளால் காகிதத்தில் எழுத முடியும். சக்கரத்துக்கும் சாலைக்கும் இடையான உராய்வு விசை காரணமாக தான் வாகனங்கள் பாதுகாப்போடு நகருது. இயங்கும் வாகனத்தை நிறுத்த தடையை செலுத்தும் போது உராய்வோட காரணமாக தான் வாகனம் ஓய்வு நிலைக்கு வருது. தீக்குச்சி எரிகிறது கூட உராய்வு தான் காரணம். துணியை தைக்கிறது, முடிச்சு போடுறது, ஆணி அடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே உராய்வு தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உராய்வுனால என்னென்ன தீமைகள்னு பார்த்தோம் அப்படின்னா இயந்திரங்களோட அந்த பட்ஜெட் அமைப்பு, திருகுகள், காலணிகள், அடிப்பாகம் போன்றவை பிற பொருட்கள் மீது உரசி தேய்க்கப்படுவதனால தேய்மானம் அடையும். அடுத்த உராய்வை தவிர்ப்பதற்காக கூடுதல் திறன் கொண்ட இயந்திரங்களை இயக்குவதால் அதிக ஆற்றல் இழப்பு ஏற்படும். வெப்பத்தை உருவாக்குறதுனால அந்த கருவிகள் தான் உடஞ்சி பழுதாயிடும். உராய்வை அதிகரிக்க மற்றும் குறைக்க. இப்போ தொடுபரப்பை அதிகரித்தோம் அப்படின்னா உராய்வு அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் ரோடு ரோலரோட பெருசாக இருக்கும் சக்கரம். அப்போ தொடுபரப்பு அதிகமாகுது, அப்போ உராய்வு அதிகமாகும். மிதிவண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடுபரப்பு கம்மியாக இருக்கும், உராய்வு கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த சைக்கிளோட சக்கரத்துக்கு பக்கத்துலேயே அந்த பிரேக் கட்டையை வைக்கிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா உராய்வை அதிகரிக்கிறதுக்காக தான். உடனே ஓய்வு நிலைக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரேக் கட்டைக்கு பக்கத்துலேயே வைக்கிறது. உயவு பொருட்களை பயன்படுத்துதல். இப்போ நம்ம வந்து உயவு பொருளை ஏன் பயன்படுத்தணும்னா உராய்வை கம்மி பண்ணுறதுக்கு.
அதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்? கிரீஸு, தேங்காய் எண்ணெய், கிராஃபைட்டு, விளக்கெண்ணெய் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா உராய்வை கம்மி பண்ணும். பந்து தாங்கி பால்டஸ் பயன்படுத்துவோம். பால்டஸ் வந்து எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா உருளும் உராய்வை நழுவு உராய்வாக பயன்படுத்துவோம். உருளும் உராய்வை நழுவு உராய்வை விட கம்மியாக இருக்கும் உருளும் உராய்ன்றது. அதனால நழுவு உராய்வை உருளும் உராய்வா மாத்திரத்துக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். அதாவது இது எதனால் ஆனது அப்படின்னா காரியத்தில் ஆனது. இதை கொஸ்டின் கேட்பாங்க. பந்து தாங்கியில் எதனால் ஆனது அப்படின்னா காரியத்தில் ஆனது. அவ்வளோதான். நினைவில் கொள்ள பாருங்க, ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை அப்பொருளின் ஓய்வு நிலையோ சீரான இயக்க நிலையோ பொருளின் வடிவத்தையோ மாற்றுகிறது. இதோட எஸ்ஐ அலகு நியூட்டன். ஒரு பொருள் மற்றொரு பொருளுடன் தொடர்பு கொள்ளும்போது மட்டுமே விசை அப்படின்றது செயல்படும். விசையின் விளைவினை அழுத்தம் எனப்படும் இயற்பியல் அளவை கொண்டு கணக்கிடலாம். விசையோட விளைவை அழுத்தத்தினால கணக்கிட முடியும். திரவங்கள், வாயுகள், காற்று ஆகிய யாவும் அழுத்தத்தை எல்லாமே செலுத்தும். திண்மமாக இருக்கணும், திரவமாக இருக்கும், வாயு எல்லாமே அழுத்தம் செலுத்தும். பூமியின் மீது அனைத்து பொருட்களும் வளிமண்டலத்தின் காரணமாக ஒரு உந்து விசையை உணர்கின்றன. இதான் வளிமண்டல அழுத்தம்னு பார்த்தோம். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி பாதரசமானி. கண்டுபிடிச்சது டாரிசெல்லி. ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் விசைக்கு உராய்வுன்னு பேர். ஒழுங்கற்ற பரப்புடைய பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதே உராய்வுக்கான ஒரு காரணம். உராய்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடும் பொருட்களின் பரப்புகளையும் அவனுடைய எடைகளையும் சார்ந்திருக்கும். உராய்வை ரெண்டாக பிரிக்கலாம். நிலை உராய்வு, இயக்க உராய்வு. இயக்க உராய்வு நழுவு உராய்வு, உருளும் உராய்வுன்னு ரெண்டாக பிரிச்சிடலாம். திரவ மூலக்கூறுகள் சிறும புறப்பரப்பை அடைவதற்காக தங்களின் பரப்பை சுருக்கிக் கொள்ளும் தன்மையை பரப்பு இழு விசை. ஸோ இது நோட் பண்ணிங்க. பரப்பு இழு விசைன்னு நீங்கள் கேட்பாங்களே என்னென்னு கேட்பாங்க. இது இல்லாமல் பரப்பு இழு விசைக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன். திரவங்கள் இயக்கத்தில் இருக்கும்போது அவற்றில் உள்ள திரவ அடுக்குகளுக்கிடையே ஒரு உராய்வு விசை ஏற்படுகிறது. இந்த உராய்வு விசை திரவ அடுக்குகளின் ஒப்புமை இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைகிறது. உராய்வு விசைனாலே இயக்கத்தை எதிர்க்கக்கூடியது தான். சரிங்களா? இந்த விசையை தான் சொல்லுவாங்கன்னா பாகியல் விசை. இதுக்கு பாகுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாகுநிலை சிஜிஎஸ்ல பாய்ஸனும், எஸ்ஐயில் வந்து கேஜி M-1 S-1 NS-M2 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விசைனா என்ன? பொருளை தள்ளுறது அல்லது இழக்கக்கூடிய ஒரு செயல். உந்து விசைனா கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் செங்குத்து விசை. அழுத்தம்னா ஓரலகு பரப்பின் மீது செயல்படக்கூடிய விசை தான் அழுத்தம்னு சொல்லுவோம். மிதப்பு விசை மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கிய விசை. இந்த மிதப்பு விசை தான் எஸ்ஐயில் கேட்டிருந்தாங்க 2023. பரப்பு இழு விசை திரவங்களின் புறப்பரப்பின் ஓரலகு நீளத்துக்கு செங்குத்தாக செயல்படும் பரப்பு இழு விசை. இதோட அலகு நியூட்டன் M-1. உராய்வு விசை சார்பியகத்தில் உள்ள பரப்புகளின் ஒழுங்கற்ற தன்மையால் உருவாக்கக்கூடிய ஒரு விசை தான். உட்பேக் பார்ப்போம். உட்பேக்கில் என்ன? ஒரு பொருள் இயக்கத்துக்கு விசைக்கு எதிரான விசை செலுத்தினா அந்த பொருள் நின்றும். திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? திரவத்தோட அடர்த்தி மற்றும் உயரம். இது சொல்ல மாதிரி அடர்த்தினாலையும் வரும். அடர்த்தி, உயரம் இது வரும். அப்புறம் உயிர்ப்பு விசை இது 3 நாளையுமே வரும். ஹைட்டு அதாவது ஆழம் ரோன்னு சொல்லுவாங்க. ஜி ரோனா அடர்த்தியை குறிக்கக்கூடியது. ரோ இப்படி வரும். ஏன்னா ரோ. அப்போ ஜினா கிராவிட்டி. இது 3 நாளையுமே பார்த்தீங்கன்னா திரவத்தினால் வந்து அழுத்தம் அதிகரிக்கும். அழுத்தத்தோட அலகு பாய்ஸு இல்லைனா வந்து NM-1 சொல்லலாம். அப்போ ஆனா மட்டும் ஆவண்ணா இனிமேல் சொல்லலாம்ல. பாஸ்கல்னு சொல்லலாம். அழுத்தத்துக்கு பாஸ்கல். பாய்ஸ் எது வரும்னா சிஜிஎஸ் அலகு முறை பாகுநிலைக்கு. அடுத்து கடல் மட்டத்தில் இந்த கேட்டிருக்காங்க. வளிமண்டல அழுத்தம் எவ்வளோ இருக்கும்? 76 சென்டிமீட்டர் அப்படின்னா 760 மில்லிமீட்டர்னு இருக்கும். பாஸ்கல் விதி எதில் பயன்படுது? இது எல்லாத்துலேயுமே பயன்படும். நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பொதி எல்லாத்துலேயுமே பயன்படும். எது பாகுநிலை உடையது? அதிக பாகுநிலை கிரீஸ் தான். சரிங்களா? குறைந்த பாகுநிலை நீர். குறைந்த பாகுநிலை நீர், அதிக பாகுநிலை கிரீஸு. பாகுநிலையோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸு. சிஜிஎஸ் அலகு முறை பாய்ஸ். ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் என்ன பண்ணும்? கம்பல்சரி அதிகரிக்கும். நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டது. தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் பரப்பு இழு விசை. எளிய பாதரசம் அணி முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? டாரிசெல்லி. இவர் தான் உருவாக்குனார். சரிங்களா? அடுத்து பாக்சைட். நிலை உராய்வுக்கு எக்ஸாம்பிள் பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. இயக்க உராய்வுக்கு எக்ஸாம்பிள் பொருட்கள் இயக்கத்தில் உள்ளன. உருவாய்க்கு பொருட்கள் என்ன சொல்லலாம்? குறைந்த உராய்வு ஏற்படும் உருளும் உராய்வில். திரவ அடுக்குகளிடையான உராய்வு பாகுநிலை. நழுவு உராய்வுனா பொருட்கள் வந்து நழுவுகின்றன. பாதரசமானி எதுக்கு பயன்படுத்துவோம்? வளிமண்டல அழுத்தம். தொடுபரப்பை அதிகரிக்கிறது உராய்வை அதிகரிக்கிறதுக்காக. தொடுபரப்பை அதிகரிச்சோன்னா உராய்வு அதிகரிக்கும். தொடுபரப்பை கம்மி பண்ணோன்னா உராய்வு குறையும். உயவு பொருள் உராய்வை நீக்கக்கூடியது.
ஒழுங்கற்ற பரப்பு உராய்வுக்கான காரணமே அந்த ஒழுங்கற்ற பரப்பு தான். சரியா?